அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாளைக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு துல்லியமான கணிப்பு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம். இதில் குறிப்பிட்டு நடக்காது அப்படின்னு எதையுமே நாம் நினைக்காம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருந்த தடைகள் கூட எல்லாம் நீங்கி போகும். கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது. அதுபோல் மனம் உங்களுக்கு நிலை கொள்ளாமல் ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாங்க. இதில் குறிப்பிட்டு நீங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னும், ஆனால் ராசியை பார்க்கும்போது தனாதிபதி செவ்வாயை பணவரத்து அதிகரிக்கும் அப்படின்னும், செவ்வாயால் அதிகரிக்கும். அதே போல் உடல் ஆரோக்கியம் பெறும் என்றும் சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையான சரக்குகள் உங்களுக்கு கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பணி திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கோபம் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. கோபமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மனைவி குழந்தைகளுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். வாகனங்களில் போகும்போது கூட அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. வயிறு தொடர்பான நோய் கூட வந்து நீங்கி போகும். பெண்களுக்கு சதா எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி கூட இருப்பீங்க. எந்த காரியத்திலும் நீங்கள் முடிவெடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினர் உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில்கள் மூலமாக கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க. மிகவும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வாய்ப்புகள் குவியும் அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவே நல்லது. இதே போல் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும். கடன்கள் குறையும். உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாரானதாக இருக்கும். உடல்நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுகளில் வலி, இதில் எதுவுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை கூட ஏற்படலாம். எனவே கவனம் அதிகமாக செலுத்துறது நல்லது. மனைவியினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தலாம். இதே போல் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்கோபத்தை நீங்கள் குறைத்து உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படும். மேலும் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். திருமண சுபகாரியங்கள் கைகூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலமான பலனை அடைய முடியும். விசாகம் 1, 3, 2, 3ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உங்களுக்கு தோன்றலாம். மேலும் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையலாம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமங்கலி பூஜை, சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை இவையெல்லாம் செய்து குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக யாருக்கிட்டேயும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேண்டாம். அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஒரு கவலையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னே சொல்கிறாங்க.
சரி, இதோடு மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகமாக சனி பகவான் இருக்கிறாரு. அதில் குறிப்பிட்டு 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் என்பதால் நல்லது கெட்டது ரெண்டுக்குமே தாக்கமும் அதிக அளவு இருக்குமா. அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தா, எந்த விஷயங்களில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 6, 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை நடைபெறுது. போன மாதத்தில் இருந்தே சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரு. ஆனால் புதன் இந்த மாதம் முழுவதுமே நீச்சமடைந்திருக்கிறாரு. நீச்ச நிலையில் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் துலாம் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை 4 கிரகங்கள் வலுத்து பார்ப்பது அப்படின்பது செலவுகள் மற்றும் பயணங்களை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பஸ் ஓட்டுநர், நடத்துனர், பொருளை இயக்கக்கூடியவங்க, வாகனம் ஓட்டுபவங்க, அதிக பயணம் செய்யக்கூடியவங்க, இவர்களுக்கு எல்லாமே அதிகமான வருமானம் உண்டாகும். பார்க்க போனால் மாதம் முழுவதுமே உங்களுக்கு அருமையான பண வரவு உண்டாகுங்க. ராசிநாதன் உச்சம் மற்றும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். இரட்டிப்பு சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பிறந்த ஜாதக அமைப்பு, தசா புத்தி அமைப்புகள் வலுவாக இருந்தால் உங்களுக்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகுங்க. வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு யோகம், தொழில், நல்ல லாபம், வெளிநாட்டில் செட்டில் ஆகுது, அங்கேயே வீடு வாங்குறது போன்ற சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு இருக்குது. பெரிய குறைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதனை சமாளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிறப்பு அம்சங்கள், நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எல்லாமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது சனி பயிற்சி தான். இந்த சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்குது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் இருக்க போகிறாரு. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருப்பது சனி பகவான் தான். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதே போல் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரை எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை உணர்ந்தவங்க துலாம் ராசிக்காரங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பெண் ஊழியர்களிடம் தங்களுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய தொழிலில் தொழில்நுட்பத்தை புகுத்துவாங்க. கணவர் வீட்டு உறவினர் வந்து போவாங்க. குடும்ப தலைவிகளுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அகலும். கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க. கலைஞர்களுக்கு புதிய நபர் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தானாகவே மற்றவரினுடைய தூண்டுதல் இன்றி படிக்க துவங்குவாங்க. உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. வெளியிடங்களில் உட்கொள்ள எதுவும் வேண்டாம். உணவு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வெள்ளிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் இனிமேல் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் இருக்கும். மேலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிதளவில் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையான பலன்களை தர வல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய கோவிலுக்கு அவ்வப்போது போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நன்மையாக நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தது பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.